ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த நேற்று வரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்னைக்கு பரபரப்பான நிறைய விஷயங்கள் உலகத்தில் போயிட்டு இருக்குது. நம்ம இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, யூஎஸில் மிகப்பெரியதான உள்நாட்டு பிரச்சனை. எலான் மாஸ்கால எஃபிஐயே அவங்களுக்கு எதிராக இருக்குது அப்படின்லாம் பேசிக்கொள்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இஸ்ரேல் ஹாஸ்டேஜஸ், அதாவது அகதிகளை விடுதலையாக்குறதுல அந்த பரிமாற்றத்தில் பாலஸ்தீன அகதிகளை அவங்க விடுதலையாக்க, சிறையில் இருக்கிறவங்க விடுதலையாக்கலை, அந்த பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. இதே மாதிரி ஆப்கானிஸ்தானில் அகதிகளை பாகிஸ்தான்லேருந்து நாங்கள் அனுப்ப போகிறோம்னு பாகிஸ்தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. பொருளாதார பிரச்சனை பார்த்தீங்கன்னா இதை விட அதிகமாக போயிட்டு இருக்குது. இயற்கை பேரழிவுகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. எப்படி உலகம் ஒரு பரபரப்பாக அல்லது ஒரு மிக மோசமாக அல்லது ஒரு மிக கடினமான சூழ்நிலையை கடந்து போய்கிட்டே இருக்குது. நேற்று வரையில் இவ்வளோ விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோமானா இல்லை, இதெல்லாமே இருக்குது. ஆனால் இதை விட 2 முக்கியமான விஷயத்தை தான் இந்த நேற்று வரையில் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம். அந்த 2ஐ தான் உங்களோடு கூட பார்க்க போகிறோம். வாங்க நம்ம நேற்று வரைக்குள்ள போகலாம். முதலாவது எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஜெர்மனி எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. ஜெர்மனி எலெக்ஷனில் ஃபெர்டிக் மார்ஸ் அப்படிங்கிறவர் தான் ஜெயிச்சிருக்கிறார். ஸோ இதில் என்ன நமக்கு விசேஷம் இருக்குது, நம்ம நேற்று வரைய இன்ஃபர்மேஷனாகவோ அந்தந்த வாரம் நடக்கிறதான செய்திகளை கொடுக்கறதுக்காகவோ நம்ம இல்லை. அதை எல்லா சேனல்ஸும் கொடுக்குறாங்க. அது உங்களுக்கு போதுமானதாக இருக்குது. நம்ம எப்போவுமே நம்மளுடைய வேதத்துக்கு ஒத்து போகிற சம்பவங்களை மட்டும் இணைக்கிற விஷயங்களை தான் நம்ம அதில் பார்க்குறோம். இந்த ஜெர்மனி எலெக்ஷனில் இந்த ஃபெர்டிக் மார்ஸ் ஜெயிச்சதுக்கும் இந்த நேற்று வரை நாம் அவரை பற்றி பேசுறதுக்கும் என்ன சம்பந்தம், என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் ஜெயிச்ச உடனே கொடுத்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்டேட்மெண்ட்டில் அவர் 2 முக்கியமான விஷயத்த ஒன்று சொல்கிறார். ஒன்று, எனக்கு யூரோப்புடையதான பாதுகாப்பு தான் ப்ரையாரிட்டி, நான் யூரோப்புடைய பாதுகாப்பு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறேன்னு சொல்கிறார். அவர் ஜெர்மனி பாதுகாப்பை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லலை, யூரோப் பாதுகாப்பை கொடுக்குறார். நம்ம ஏற்கனவே வேதத்தில் 10 நாடுகளை குறித்து நாம் நிறைய செய்திகள் கேட்டிருக்கிறோம். அதில் ஒரு நாடு தான் ஜெர்மனி, அலமனிஸ் அப்படின்னு சொல்லி பூர்வத்தில் அதுக்கு பெயராக இருக்கிறது. ஜெர்மனியோடைய மிக முக்கியமான டிக்டேட்டராக தான் அடால்ஃப் ஹிட்லர் இருந்தார். வரப்போகிற சர்வாதிகாரியும் இந்த 10 நாடுகள் கூட்டமைப்புக்குள்ள இருந்து வரணும். நம்ம பெரும்பாலும் அது ரோம்ல இருந்து வரணும் என்று எதிர்பார்க்கிறோம், 7 மலை உள்ள நகரம் அங்கே இருக்கிறதுனால. ஆனால் இந்த 10 ராஜாக்கள் சேர்ந்து தான் வரப்போகிற சர்வாதிகாரிக்கு வழி ஆயத்தம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கிறோம். அதில் ஒரு நாடு தான் மிக முக்கியமானது, அலமனிஸ். ஸோ இந்த அலமனிஸ் என்ற ஜெர்மனி இப்போ என்ன சொல்லியிருக்குன்னா, யூரோப்பை பலப்படுத்த போகிறோம். யூரோப்பை பலப்படுத்துறது கொஞ்ச காலமாக எல்லாராலும் பேசப்படுகிறது. ஜெலன்ஸ்கியிலிருந்து ஏன் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சரே சொன்னார், நாங்கள் அமெரிக்காவுடைய தான் பார்க்க போகிறோம், இனி யூரோப் எங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொன்னார். இப்போ யூரோப்பை பலப்படுத்த போகிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம், அடுத்த வல்லரசாக யூரோப் உருவாவதற்கான எல்லா வேலையும் செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அவர் சொன்ன 2வது பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் சொல்றாரு, படிப்படியாக அமெரிக்க பிடியிலிருந்து நாம் சுதந்திரம் அடைய வேண்டும் அப்படிங்கிறார். ஸ்டெப் பை ஸ்டெப் வாண்ட் டு கெட் இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரம் அமெரிக்காங்கிறார். அப்போ அமெரிக்கா கிட்ட இருந்து சுதந்திரம் அடைகிறதுனா என்ன அப்படின்னு கேட்டா, அமெரிக்காவுடைய இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள தான் ஐரோப்பா இருக்கு. குறிப்பா நேட்டோ நாடுகள் முழுக்க முழுக்க நேட்டோ தான் ஐரோப்பாவுக்கு பாதுகாப்பா இருக்கு. அந்த நேட்டோ ராணுவத்துல அமெரிக்க ராணுவம் தான் பிரதானமானதுன்னு பார்க்கிறோம். ஸோ இப்போ அமெரிக்கா பிடியிலிருந்து வெளியேறணும். ட்ரம்ப்பும் அதை தான் சொல்றாரு, கொஞ்சம் கொஞ்சமா நேட்டோல இருந்து நாங்கள் வெளியேற போறோம்னு சொல்றாரு. அதை விட அதிரடி ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்திருக்கிறாரு, யூஎன்ல இருந்து வெளியேற போறோம் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் பிரதானமான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறது. இப்போ இந்த ஐரோப்பாவுடையதான பிடி அமெரிக்கா கிட்ட இருந்து வெளியே வருது அப்படின்னா என்ன அர்த்தம், அமெரிக்காவுக்கு அடுத்த வல்லரசு உருவாகுதுன்னு அர்த்தம். ஏற்கனவே படைபலத்தை உருவாக்க போறோம்னு சொன்னாங்க, இப்போ அமெரிக்காவுடைய பாதுகாப்புல இருந்து வெளியே வர போறோம்னு சொல்றாங்க, சுதந்திரம் அடைய போறோம்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவா நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்குது, அடுத்த வல்லரசு ஒன்று உருவாகுது. வேதம் சொன்ன துல்லியமான 10 நாடுகள் கூட்டமைப்பு. நீங்க கேட்கலாம், யூரோப்பியன் யூனியன்ல 28 நாடு இருக்கேன்னு. வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன் போய் போட்டு பாருங்க, WEUன்னு போட்டு பாருங்க. இதான் யூரோப்பியன் யூனியனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்கும். அதுல 10 நாடுகள் தான் இருக்கும். அதுல இந்த அலமனிஸ் ஜெர்மனி இருக்கும். ஸோ இப்போ மிக முக்கியமாக அடுத்த வல்லரசு உருவாகிறது. இதுவரைக்கும் 1940களில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் 49ல் வின்ஸ்டன் சர்ச்சிலால இது ஆரம்பிக்கப்பட்டு 51 ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டு 2000க்கு மேலாக யூரோ கொண்டு வரப்பட்டு இருந்த காலகட்டத்தில் எல்லாம் பேசப்படாத வார்த்தைகள் இப்பொழுது பேசப்படுது. அடுத்த வல்லரசு உருவாவதற்கான காரியம் நடைபெறுகிறது. இது மிக முக்கியமான ஒரு செய்தி. வேதத்தின்படி முந்தின வல்லரசு அமெரிக்கா விழுகிறது, அடுத்த வல்லரசு எழும்புகிறது. 2வதாக இம்பார்ட்டண்டா இந்த நேற்று வரையை நான் இதுக்கு தான் கொண்டு வரணும்னு நினைச்சோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கூட தமிழ்ல பார்த்திருப்பீங்க, ஏறி வரும் மிருகம் அப்படின்னு. எதுக்காக இதை நாங்கள் அப்படி வச்சோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஏஐ டெக்னாலஜியை பற்றி நம்ம பல காரியங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம். ஆனால் வேதத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் பாதாளத்திலிருந்து ஒரு மிருகம் ஏறி வந்ததுன்னு இருக்கு. நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்போது இல்லை, அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த மிருகம் யார், இதை பற்றின விளக்கம் என்ன அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால்,
இதை யார் என்னங்கிறதுக்கு பின்னாடி நம்ம நிறைய செய்திகள்லாம் கேட்டுட்டோம். ஆனால் இந்த பாதாளத்திலேருந்து மிருகம் ஏறி வர்றது இந்த கான்செப்ட் எப்படி இருக்குன்னு நல்லா கவனிச்சு பாருங்களேன். அப்போ இறந்து போன ஒருத்தர் திரும்பி வருவதாக வேதத்தின்படி ஒரே தரம் மரிப்பதும் பின்னர் நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. மரித்து போனவங்க திரும்பி வர முடியாது. ஆனால் வெளிப்படுத்தல் 13:15 நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த மிருகத்தினுடைய இமேஜ்னு இருக்கும் இங்கிலீஷில். அந்த மிருகத்தினுடைய சொரூபம் அப்படின்னு நம்ம தமிழில் வாசிப்போம். மேலும் மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும், சொரூபம்னா இமேஜ்னு இருக்கும். அதாவது இப்போ ஏற்கனவே மரித்து போனவங்களுடையதான ஒரு இமேஜ் அல்லது இருக்கிறவர்களுடைய ஒரு இமேஜ், அவங்களை அல்லாமலே. இப்போ நான் உங்களுக்கு முதல்ல ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்டா எதை சொல்ல விரும்புகிறேன்னா என்ன வச்சே சொல்கிறேன். இப்போ சமீபத்தில் என்னுடைய வாய்ஸில் இப்போ ஒரு ஹிந்தியோ அல்லது மற்ற லாங்குவேஜ்லையோ ஒன்று கொண்டு வந்தோம். இதை நீங்கள் கேளுங்க. इस हिंदी में बात करना मुझे नहीं आता. இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா, இந்த ஹிந்தியில் பேசுறது நான் அல்ல, இது கூகுளில் இருக்கக்கூடியதான என்னுடைய வாய்ஸை எடுத்து பேசக்கூடியது. அதாவது என் வாய்ஸை அப்படியே கூகுள் என்ன பண்ணுது, அதை காப்பி பண்ணி அது இப்போ என் வாய்ஸில் பேச வைக்குது. இப்போ நான் அதை பேசலை. ஃபர்ஸ்ட் என் குரல் அல்ல, ஆனால் என் குரல் எடுக்கப்பட்டு எனக்கு ஹிந்தியே தெரியாது. ஸோ அந்த ஹிந்தியில் அது பேசுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பேசவில்லை, என் குரல் ஆனால் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி மரித்த எத்தனையோ பேர் பாடகர்கள், எத்தனையோ பேருடைய குரல் இப்பொழுது பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இது ஏற்கனவே உங்களுக்கு ஒரு தெரிஞ்ச விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். இப்போ ரெண்டாவது இதை பாருங்க. இது ஒரு அண்ணனுடையதான வீடியோ. சங்கீதம் 120:5. இந்த வீடியோவில் நீங்க பார்க்கும்போது இதுல என்னங்க டிஃபரன்ஸ் இருக்கு? அவர் பேசுறாரு அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல, வாய்ஸ் மட்டும்தான் அவருது. அவர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து விட்டாரு. அவருடைய வாய்ஸை எடுத்து இப்போ இந்த இமேஜ், அவருடைய இமேஜ், அது அவர் பேசின வீடியோ அது கிடையாது. ஏஐல அவருடைய வீடியோ கொண்டாந்துருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய மரித்து போன தலைவர்கள் எத்தனையோ பேரை இன்னைக்கு லைவா காட்ட தொடங்கி இருக்கிறாங்க. நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது ஏறி வந்து அது வரப்போகிறது அப்படின்னு பைபிள் சொன்னபடி மரித்து போனவர்கள் மீண்டும் வந்து பேசுகிறார்கள், பாடுகிறார்கள். இப்போ வாய்ஸும் அவங்களுது, இமேஜும் அவங்களுது. இப்போ பாருங்க, என் வாய்ஸை வச்சுக்க முடியும். இப்போ ஒருவேளை மரித்து போன ஒருத்தருடைய வாய்ஸை ஏற்கனவே அவருக்கு இருந்துச்சுன்னா அதை வச்சுக்கலாம். அவருடையதான ஒரு வீடியோ ஏதோ ஒன்று கிடைச்சா போதும், ஒரு இமேஜ் கிடைச்சா போதும். இப்போ நீங்க அந்த வாய்ஸை பாருங்க, அழகா லிப்சிங்க் ஆகும், கரெக்டா இருக்கும். அவர் பேசின வாய்ஸுக்கு அப்படியே லிப்சிங்க் ஆகும். இப்போ எல்லாத்தையுமே நீங்க பண்ண முடியும். இந்த ஏஐ டெக்னாலஜியை வச்சுக்கிட்டு இதை அவங்க செய்ய தொடங்கி இருக்கிறாங்க. இந்த நேற்று வரையில மிக முக்கியமாக இந்த ஏஐயை பத்தி 2 விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, இப்போ வெளிப்படுத்தல் 13:15 17ஆம் அதிகாரம் 8-9 வசனமும் தெளிவாக 100% நிறைவேறுகிற இடத்துல இருக்கு. இது எப்படி நிறைவேற போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த சர்வாதிகாரி ஆட்சி ஆரம்பிக்கும் போது வேதத்தின்படி எப்படி எலியாவின் ஆவி யோவான் ஸ்நானகனுக்குள்ள வந்துச்சு, நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன் தான் அப்படின்னு இயேசு சொன்னார். அதே மாதிரி ஏற்கனவே இருந்த ஒரு சர்வாதிகாரி தான் மீண்டுமாக வந்து 7 வருஷம் கொடுமைப்படுத்தணும். ஏன்னா சின்ன கொம்பு என்று சொல்றது. இதை பற்றிலாம் நிறைய நம்ம வேதத்தில் பேசியிருக்கிறோம். யூடியூப்லையும் இந்த சேனல்களில், எங்கள் சேனல்களில் இந்த மெசேஜஸ்லாம் இருக்கு. ஏற்கனவே உள்ள சின்ன கொம்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா, 4 கொம்புகள் நடுவிலிருந்து தானியேல் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 4 கொம்புகள் நடுவிலிருந்து ஒரு சின்ன கொம்பு. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டியோகஸ் ஓர் எபிஃபனஸ்ன்னு சொல்லி செலுக்காய்ட் பரம்பரையிலிருந்து வந்ததான ஒருத்தன், கிரீக் டைனாசிட்டியிலிருந்து. இப்போ அவனுடையதான காரியங்கள் தான் மீண்டும் நடக்கும். அந்த ஸ்பிரிட் வந்து ஆளுகை செய்யும், அது ஸ்பிரிட்டாக வரும். ஆனால் அவன் வரும்பொழுது அவனுடைய இமேஜே வைக்க முடியும். இப்போ அவன் எப்படி இருந்தான்னு இமேஜஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த வீடியோவாகவே அவன் நீங்கள் மாற்ற முடியும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆன்டி கிரைஸ்டோடைய வீடியோ அல்லது ஆன்டி கிரைஸ்டோடைய இமேஜ் எல்லா இடத்துலையும் இருக்கும், பேசுவாங்க, அவன் குரலே இருக்கும், எல்லாமே செய்ய முடியும். இப்போ அதுக்கான காரியங்கள் தயாராக இருக்கிறது. சிலை பேச ஆரம்பித்து விட்டது. இல்லாத ஒரு மனுஷன் இப்பொழுது லைவாக பேசுகிற அளவுக்கு, அதே குரலில் பேசுகிற அளவுக்கு எல்லாம் தயாராக இருக்கிறது. அதாவது அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு எல்லாம் தயாராக இருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இவன் வருவதற்கு முன்பதாக இந்த இமேஜுக்கு உரியவன் ஒருத்தன் வருவான். அவன் வருவதற்கு முன்பதாக கர்த்தர் உங்களை மீட்க வருகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். ஸோ இது உங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய முதல் எச்சரிக்கை. ரெண்டாவது மிக முக்கியமான எச்சரிக்கை, நாங்கள் ரொம்ப நாளாக சொல்ல நினைச்சோம், இதோட சேர்த்து அதை உங்களுக்கு சொல்லணும்னு விரும்புகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய வீடியோஸ் இந்த HLM மினிஸ்ட்ரிஸ் HLM 04 அப்படிங்கிறதான யூடியூப் சேனலை தவிர வேறு எதில் வந்தாலும் அது எங்களது அல்ல. அதில் வரக்கூடிய எதுக்கும் நாங்கள் பொறுப்பாளிகள் கிடையாது. அதில் பேசுகிற எந்த ஒரு காரியத்துக்கும் நாங்கள் பொறுப்பாளிகள் கிடையாது. ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, எங்கள் வாய்ஸை வச்சே கூட யார் வேணாலும் பேசலாம், எங்கள் வீடியோ வச்சு கூட வேற யாரும் எடுத்து போடலாம். இப்போ அந்த நிலைமையில் இருக்கு. நான் என்னை பற்றி மட்டுமே சொல்லலை, இதை பார்க்கிற விசுவாசிகள் எந்த ஊழியக்காரரை நீங்கள் பார்த்தாலும் கூட அவர்களுடைய ஆத்தரைஸ்டு சேனலான்னு பாருங்க. அவங்க தான் உண்மையிலேயே அதை பேசியிருக்கிறாங்களான்னு ஆத்தரைஸ் பண்ணிக்கோங்க. அந்தந்த பர்டிகுலர் சேனலில் போய் பார்த்து பாருங்க. ஏன்னா
இப்போ என் வீடியோவை எடுத்து கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட சேனல்களில் போடுறதாக நாங்கள் பார்க்குறோம், ஆன்லைன்லேயே பார்க்குறோம். இந்த எல்லா சேனல்கள்லையும் என் வீடியோ தான் எடுத்து போடுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஆனால் வருகிற காலங்களில் என்னை அல்லாமல் நான் பேசுகிற மாதிரியே வீடியோஸ் போட முடியும், என் குரலை வச்சு போட முடியும். ஸோ எங்கள் சேனலில் வரது மட்டும்தான் ஆத்தரைஸ்ட், HLM04 வரது ஆத்தரைஸ்ட். இதை தவிர்த்து வேற எந்த சேனலில் யார் போட்டாலும் அதில் ஏற்படக்கூடிய பின்விளைவுகள், அதில் சொல்லப்படக்கூடிய கருத்துகள், அதில் சொல்லக்கூடிய செய்திகள் எதற்கும் நாங்கள் பொறுப்பல்ல. இப்பவே நாங்கள் சொல்லிடுறோம், இன்னும் அது நடக்கலை. எங்களுக்கு முன்பதாகவே ஒரு காஷன், எச்சரிப்பு எங்கள் உணர்வு வந்ததுனால உங்களுக்கு சொல்கிறோம். ரெண்டாவது, இதே யூடியூப்ல மட்டுமே ஹேக் பண்ணி பண்ணக்கூடிய வாய்ப்பும் இருக்கு, நிறைய இருக்கு. அதனால நாங்கள் இன்னும் ஒரு காரியத்தையும் சேர்த்து சொல்கிறோம். என்னன்னா, எங்களுடையதான ஆப் ஒன்று இருக்கு, HLM ஆப்னு ஒன்று இருக்கு. அதை நாங்கள் கொரோனா காலத்தில் கர்த்தர் கிருபையா ஒருத்தர் மூலமாக எங்களுக்கு செய்து கொடுத்தார். அந்த ஆப் இருக்கு. வருகிற நாட்களில் ஒருவேளை யூடியூப்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் வருமானால், எங்கள் சேனல்லையுமே இப்படிப்பட்டதான காரியங்கள் ஏதாவது ஹேக் பண்ணுவாங்க, இப்படி சுச்சுவேஷன்ஸ் வருமானால், எங்களுடையதான வீடியோஸை HLM ஆப்பில் நீங்கள் பார்க்க முடியும். அதில் வரது ஆத்தரைஸ்ட், அது நாங்கள் தான் போடுறோம். அது எங்களுக்கு நாங்கள் எதை போடுறோமோ அது மட்டும்தான் வரும். ஸோ இப்போ HLM04 என்கிறதான யூடியூப் சேனலில் வருது, அடுத்து HLM ஆப்லையும் வரும். அதனால தயவு செய்து ரொம்ப இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விரும்புகிறோம். எந்த சேனல்ல யார் எதை பேசினார் என்ன பண்ணாலும் அதற்கு நாங்கள் பொறுப்பாளிகள் அல்ல. HLM வர்றதுக்கு நாங்கள் பொறுப்பாக இருக்கிறோம். இந்த சேனல்ல வரதை நீங்க கவனிச்சுக்கலாம். இதை தவிர்த்து HLM ஆப் அதுலேயும் வருது. வருகிற நாட்களிலே அதில் இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ், யூடியூப்ல போடாத ப்ரோக்ராம்ஸை அதில் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இந்த எச்சரிப்பையும் உங்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று விரும்பினோம். இந்த நேற்றுவனுடைய மிக முக்கியமான 2 நோக்கம் இதுவாக இருக்கு. எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். காரணம், இப்போ நிறைய காரியங்கள் இந்த மாதிரி போகும்பொழுது ஊழியத்துக்கு எதிர்ப்பாக, இந்த செய்திகளுக்கு எதிர்ப்பாக இப்படிப்பட்டதான டெக்னாலஜி பயன்படுத்தப்படும் போது உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வரும். இவர் பேசினாரா, இந்த மாதிரி நடந்துச்சா அப்படிங்கிறதால வரும். எங்களுக்கு தேவை உங்களுடைய ஜெபம் மிக முக்கியமாக. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. எந்த சேனல்ல எந்த ஊழியக்காரரை பற்றி யார் சொன்னாலும் கொஞ்சம் அதை அலசி ஆராய்ந்து உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். பேசுகிறது நாங்களா இருந்தாலும் அது நாங்கள் தான் பேசணுமாங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி AI வச்சு என்ன வேணாலும் செய்ய முடியும். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு நேற்று வரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். God bless you.